அனைவருக்கும் வணக்கம். வந்துருச்சுல்ல உத்தேச வேட்பாளர் பட்டியல். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த முக்கியமான விஷயம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக இல்லை அப்படின்னா கூட அந்த ஒரு உத்தேச வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது இவ்வளோ நாள் மறைமுகமாக இருந்துச்சு. நான் கூட நட்சத்திர தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இந்த ஒரு வேட்பாளர் பட்டியலை பற்றின முழு விவரம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஐ விசாரணை விஷயத்தில் இன்னைக்கு தாவேகாவிடம் இருந்து இவ்வளோ நாள் அமைதி காத்த அந்த ஒரு கரூர் விஷயத்தில் முக்கியமான வார்த்தை ஒன்று வெளியே வந்திருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். நம்ம சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்களுடைய நேர்காணல். இன்னைக்கு தமிழக வெற்றி கழக நியூஸ் வந்துருச்சு அப்படின்னாலே ஒட்டுமொத்த நியூஸ் சேனலுமே வந்து அங்கே தான் குமிஞ்சிருப்பாங்கன்றது தெரியும். குறிப்பாக வந்து விஜய் அவர்களோட வர அந்த ஒரு வருகைக்காகவே அங்கே நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் வண்டியில் ஃபுல்லுமே வந்து பத்திரிகையாளர்கள்லாம் பின்தொடர்ந்து வருவாங்க. எல்லாமே எப்பவும் போல வழக்கமாக நடந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு தரையில் கால் வச்சோடனே பனையூர் அலுவலகத்தில் அந்த ட்ரெஸ் லுக்கை பார்த்து எல்லாருமே வந்து அப்படியே பிரமிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். ஏன்னா இவ்வளோ நாள் ஏன்னா எல்லாருமே காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயை பார்த்தீங்கன்னா வெள்ளை சட்டை, அந்த ஒரு தேன் கலர் பேண்ட் இதெல்லாம் பார்த்து அவருக்கே சலிச்சிருச்சு. நம்ம இவங்கள மாற்ற முடியாது, நம்ம மாறிடுவோம்னு சொல்லிட்டு அண்ணன் இன்னைக்கு மாறிட்டாப்ல. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு ரொம்பவே விஜய் அவர்கள் ரொம்பவே கலகலப்பாக இருந்தது நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அங்கே இருக்கிறவங்க வந்து சொன்ன தகவல் தான் இது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேர்காணல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதல் நாள்லேயே பார்த்தீங்கன்னா 10,000 மனுக்களுக்கு மேலே விற்று தீர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து படிப்படியாக விற்றுக்கிட்டே இருந்துச்சு. நிறைய நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாங்கினவங்க போயிட்டாங்க, ரிட்டர்ன் வரல அப்படின்ற மாதிரிலாம் பல்வேறு நியூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதாவது ஆசைப்பட்டு வாங்குறவங்கன்றது தன்னோட ஒரு கழக தலைவர் பேரில் வாங்கி வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. இன்றைக்கி வாங்கினவங்க கண்டிப்பாக நான் போட்டி போட்டே தீரணும்னு சொல்லிட்டு ரிட்டன் கொடுத்துட்டும் இருக்காங்க. அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 60 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் 60 மாவட்டத்தில் அந்த விருப்ப மனு வாங்கினவங்க போட்டியிடணும்னு ஆசைப்படுறவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்களில் பார்த்தீங்கன்னா பொது தொகுதிக்கு 10,000 ரூபாயும் தனி தொகுதிக்கு 5,000 ரூபாயும் வசூலிக்கப்பட்டு அவங்கக்கிட்ட வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடந்துகிட்டு இருக்குது. இந்த நேர்காணலை பார்த்தீங்கன்னா விஜய் மற்றும் புசியானந்த் தலைமையில் நடக்குது. செங்கோட்டையன் வந்து இதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவரோட மேற்பார்வையில் தான் வந்து நடத்துகிறதா கட்சியிலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, இதை வந்து விஜய் அவர்கள் எந்த மாதிரி கையாண்டுட்டு இருக்காரு, எந்த மாதிரியான இப்போ வேட்பாளர்கள் அப்படின்றவங்க அவங்களுக்கு பின்னாடி அந்த பின்னணி அப்படின்றத எப்படி பார்க்குறாங்கன்னு நம்ம அதை பார்த்தாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளரே வந்து இன்னைக்கு வேட்பாளராக போட்டியிடுறதுக்கான அதிக மாவட்டங்கள் இருக்குது. அது ஒரு பக்கம் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்கப்படும் அந்த கொஸ்டின்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து பணி புரிஞ்சுட்டு வந்திருக்கணும், இதுக்கு முன்னாடி மக்களுக்கு என்னெல்லாம் நல்லது செஞ்சுருக்கீங்க அப்படின்ற ஒரு ஃபைலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகளுக்கான அந்த ஒரு பிரச்சனையை எடுத்து வச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து இவ்வளோ நாளாக தீர்க்கப்படாத பிரச்சனை, அதிமுக ஆட்சி காலத்திலையும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ திமுக ஆட்சி காலத்திலேயே அந்த ஒரு அவலங்கள் தீர்க்கப்படாமல் இருக்கு. ரோடு பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்க தொகுதியில் என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் களை எடுத்து வச்சிருக்கீங்களா, இதுக்காக நீங்கள் என்னெல்லாம் தீர்வு காண்றிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மொத்த டீட்டெயில்டும் இன்னைக்கு வந்து வச்சிருக்கணும். இது பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அவர்கள் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 2 தொகுதி, ஒன்று வந்து பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில் விஜய் அவர்களுடைய பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அதனால அந்த ஒரு தொகுதி அப்படின்றது முடிவாகலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம இன்னைக்கு பேச போகிறதுன்றது இறுதி வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது விஜய் அவர்கள் அறிவிச்சதுக்கப்புறம் வரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த உத்தேச வேட்பாளர் பட்டியல் அப்படின்றதே வச்சுக்கலாம். அந்த மாதிரியான பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு தஞ்சை மத்திய தொகுதி நான் ஏற்கனவே சொன்னதான் இப்போ கூட நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா தஞ்சை மத்திய தொகுதியில் நடந்த அந்த ஒரு பேச்சுவார்த்தையின் போது விஜய சரவணன் அவர்களுடைய பேர் தான் வேட்புமனுவில் இருக்குது, வேட்பாளர் பட்டியலையும் இருக்குது. அவருடைய சொத்து விவரங்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஈரோடு மேற்கில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயபாலாஜி அவர்கள் பயங்கர ட்ரெண்டிங் ஆனாப்ல. எல்லாருக்கும் தெரியும் அந்த சாமி நம்ம ஊருக்கு வருது, அந்த தேர் நம்ம ஊருக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர ஒரு ட்ரெண்டிங்காக பேசியிருப்பாப்ல அன்னை விஜயபாலாஜி அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம் தெற்கில் இப்போ ஒரு மீட்டிங், அதாவது வேலூருக்கு முன்னாடி நடந்த சேலம் மீட்டிங்கை மிக பிரம்மாண்டமாக, அதாவது இது இவ்வளோ நாள் நடந்த மக்கள் சந்திப்பு, இது நிர்வாகிகள் சந்திப்புலையே சேலத்தில் நடந்த நிர்வாகிகள் சந்திப்பு மாதிரி இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளோ தூரம் வந்து ஒரு கெத்தா பண்ணியிருப்பாப்ல. கிட்டத்தட்ட தன்னுடைய மொத்த பணத்தை செலவழித்து இன்னைக்கு மக்களுக்கான பாதுகாப்புலேருந்து அவங்களுக்கான சாப்பாடு வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணினவர். அது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திபன் அவர்கள், அவர் தான் வந்து வேட்பாளர் பேராக அடிபட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், ஈரோடு, சேலம் 3 மாவட்டத்திலையும் இவங்க அதாவது அவங்களோட சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும்தான் அவங்களோட வேட்பாளர். மித்த இடங்களில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளாக தான் வருவாங்க. அது இன்னும் முடிவு ஆகலை. அடுத்து பார்த்தீங்கன்னா இது நான் ஏற்கனவே சொன்னதான், கோபிச்செட்டிப்பாளையம் நம்ம செங்கோட்டையன் அவர்கள், வில்லிவாக்கம் ஆதவர்ஜுனா அவர்கள், திருச்செங்கோடுல அருண்ராஜ் அவர்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா டி நகரில் புசியானந்த், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இவங்களோட வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது தனிப்படியாகவே இருக்குது. குறிப்பாக முதல்வர் கொளத்தூர் தொகுதியில் யார் நிற்க போகிறா அப்படின்றது இன்றைக்கி பெரிய கேள்விக்குறி. அண்ணன் அதிமுகலேருந்து வந்த VS பாபு அவர்களுடைய பேர் வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி அவர் ஏகப்பட்ட கட்சிகளில் இருந்திருக்கிறவர், அவருக்கு விவரம் நல்லா தெரியும், இது எப்படிலாம் கையாளணும் அப்படின்னு. இன்னும் கூட முடிவாகலனாலும் இதுதான் உத்தேச பட்டியல், இது ஒரு பக்கம் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தோட பொருளாளராக இருக்கிறவர் வெங்கட்ராமன் அவர்கள் மயிலாப்பூரில் தான் நான் போட்டிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அவரோட வேட்பு மனுவை விஜய் அவர்கள் ஏற்றுக்கிட்டு இருக்காராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தொகுதியில் இப்போ அதிமுகலேருந்து பிரிஞ்சுட்டு
வந்து ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர் கூப்பா கிருஷ்ணன் அவர்கள், முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் அவர்கள். அவர் தான் வந்து ஸ்ரீரங்கம் தொகுதி ஆல்ரெடி அவர் போட்டியிட்டு வென்ற தொகுதி அப்படின்றனால அவருக்கு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் 2-3 பேர் வந்து போட்டியிட்டா கூட நாமக்கல் மாவட்டம் மேற்கு கிழக்கு இந்த மாதிரி மற்ற சட்டமன்ற தொகுதிகளை காட்டிலும் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு அதிக அளவான ஒரு திமுகவும் சரி அதிமுகவும் சரி பெரும்பாலான போட்டிகள் அப்படின்றது இருக்குது. இன்றைக்கி அருண்ராஜ் தான் இன்றைக்கி அங்கே போட்டியிடுறாரு அப்படின்னு தெரிஞ்சனால அதிமுக சைட்லேருந்து பிஜேபிக்கு அந்த தொகுதியை ஒதுக்கிடுவோம்னு சொல்லியும் திமுக சைட்லேருந்து கூட்டணி கட்சிகளுக்காக ஒதுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவே பண்ணிட்ட அளவுக்கு இன்றைக்கி அருண்ராஜோட பணிகள் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் சிறப்பாகவே விளங்கிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லணும். அதுதான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு 60 பேருக்கான நேர்காணல் அப்படின்றது இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேருக்கு மேலே நேர்காணல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா உணவு இடைவேளை விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 பேருக்கு இப்போ போயிட்டுருக்கு நேர்காணல் அப்படின்றது. இது வந்து உத்தேச பட்டியலாக விஜய் அவர்கள் தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டு வெளியில் வந்த லீக்கான சில விஷயம் தான் இன்னும் கூட இறுதியாகலை. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கப்படி நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பீங்க, அக்கா விஜய் அவர்கள் வந்து அறிவிக்கட்டுமே நம்மளாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து திருப்பூர் மாவட்டம், இன்னும் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம்னு நினைக்கிறேன், ஒரு 3 மாவட்டத்தில் வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, எங்களோட மாவட்டத்துக்கு யாருக்கா இதை நாங்கள் வந்து மக்கள்கிட்ட சொல்லணும், எங்கள் குடும்பத்திலேயே நம்ம சொல்லி அவங்களுக்கான அந்த முகத்தை வந்து ஞாபகப்படுத்தணும், அப்போ தான் அவங்களுக்கு அந்த விசில் சின்னத்துக்கான போடுறதுக்கான. ஏன்னா இப்போ மாற்றுக் கட்சிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னதான் இன்றைக்கி நம்ம வந்து குடும்பத்திலேருந்து ஓட்டுகளை மாற்றி வச்சுருந்தா கூட, இப்போ நாமளாக இருக்கோம், நம்ம எவ்வளோதான் வந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட சொல்லி நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட கெஞ்சி இருந்தால் கூட அவங்க ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கை ஆட்டோமேட்டிக்காக ஒன்று உதயசூரியனுக்கோ இல்லை ரெட்டை கொலைக்கு தான் போகும். இது வந்து வாஸ்தவமாக நடக்கிறது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவங்களோட வாக்குகளையும் நம்ம மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக வேட்பாளர் முகம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமாக இருக்குது. அந்த ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி விஜய் அவர்களுடைய இந்த நேர்காணல் பணி அப்படின்றது சிபிஐ கூட உதறி தள்ளிட்டு, ஏன்னா சிபிஐ இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு ஒரு சம்மன் அனுப்பி இன்றைக்கி கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கட்சியோட முக்கியமான வேலை இருக்குது. அதுவும் இதுதான் வந்து கட்சி ஆரம்பித்த முதல் நேர்காணல். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் முதல் தடவையாக தேர்தலை சந்திக்க போகிற டயத்தில் வரப்போகிற முதல் நேர்காணல் அப்படின்றனால இதை தள்ளி போடக்கூடாது அப்படின்றதுக்காக இன்றைக்கி நாங்கள் வந்து எங்களோட வேலையை பார்த்துக்க போகிறோம்னு சொல்லிட்டு டைம் வாங்கிட்டார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கரூர் சம்பவத்தில் தமிழக வெற்றி கழக சைட்லேருந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா வேலூரில் கூட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு, கரூரில் வந்து எம்எல்ஏ பழி போட்டிங்களே இது நியாயமானு சொல்லிட்டு சிஎம் ஸ்டாலின் அவர்களை பார்த்து நேருக்கு நேராகவே விஜய் அவர்கள் கேட்டிருப்பாரு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட தரப்புலேருந்து பல்வேறு தரமான எதிர்ப்புகள்லாம் வந்திருக்கும். நாங்கள் இப்போ உங்களை சொன்னோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. என்னடா அது விஜய் அவர்கள் இவ்வளோ நாள் வாய் திறக்காமல் இருந்துட்டு திடீர்னு இப்படி சொன்னாங்களேன்னு நம்மளே யோசிச்சிருப்போம். அப்போ அவங்க வந்து இந்த அளவுக்கு பழி போடுறதுக்கான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வேலூரில் நடந்ததில் ஜனநாயகன் படத்தை பற்றி பேசியிருப்பாங்க, அது தஞ்சாவூரில் நடந்த அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக இன்றைக்கி விஜய் அவர்கள் வாய் திறக்க அதுக்கான தீர்வுகள் அப்படின்றது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு கரூர் பிரச்சனையை சம்பவமாக வச்சு இன்னைக்கு இவங்களை விஜய் அவர்களை வந்து நாங்கள் உங்கள் சிபிஐலேருந்து காப்பாற்றுறோம்னு சொல்லிட்டு பவன் கல்யாணம் வச்சு என்டிஏல சேர்க்கறதுக்கான கூட்டணி நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டீங்க. கூட்டணி பேச்சு அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு வயசு பொண்ணு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாப்பிள்ளை கேட்க தான் செய்வாங்க, பொண்ணு கேட்க தான் செய்வாங்கன்ற மாதிரி கண்டிப்பாக கூட்டணி பேச தான் செய்வாங்க. இதுக்கு தலைவர் அவர்கள் ஒத்துக்கிட்டாரான்றது தான் நம்ம பார்க்கணும். அப்படி ஒத்துக்கிறவர் எதுக்குங்க இன்னைக்கு நேர்காணல் நடத்துறாரு, எதுக்குங்க இன்னைக்கு விசில் சின்னத்தை வந்து உலக மக்கள் பூராத்தையும் வந்து பரப்பிக்கிட்டு இந்த மாதிரி வந்து தன்னோட சொந்த பணத்தை போட்டு மக்களுக்கு செலவு பண்ணிக்கிட்டு நம்ம என்ன கிங் மேக்கராவாக இருக்க போகிறோம், நம்ம தாங்க கிங்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற வகையில் அவங்க பேச தான் செய்கிறாங்க. அதுக்கு ஒரே வார்த்தையில் விஜய் அவர்கள் நோ அப்படின்னு பதில் சொல்லி முடிச்சிட்டாரு. இதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்க. இப்போதைக்கு எங்களோட தமிழ்நாட்டு மக்களை நம்பி நான் வந்து இன்னைக்கு கூட்டணியில் எந்த ஒரு இது இல்லாமல் நாங்கள் தனிப்பட்ட முறையில் தமிழக வெற்றி கழக சார்பில் மக்களை சந்திக்க போகிறோம்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. தமிழக வெற்றி கழக சார்பில் இருந்து நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, கரூர் விஷயத்தில் வாய் திறக்காம இருந்து என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜி மேலேயே முழு குற்றச்சாட்டையும் இன்னைக்கு நிர்மல்குமார் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல வந்து பகிரங்கமாக தெரிவிச்சிருக்காரு. ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து விசாரணை போயிட்டு இருந்துச்சு, விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுகவுடைய சதி இது வந்து தானாக நடந்த சம்பவம் கிடையாது, கண்டிப்பாக வந்து இவ்வளோ தூரத்துக்கான விசாரணை வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தா கூட இன்னைக்கு முதல் தடவையாக நிர்மல்குமார் அவர்கள் செந்தில் பாலாஜி மேலே தனிப்பட்ட முறையிலையும் சரி கட்சி ரீதியாலையும் சரி இவர் தாங்க குற்றச்சாட்டு, இவர் தான் குற்றவாளின்ற மாதிரி வந்து தனிப்பட்ட முறையில் அவரே சொல்லிட்டாரு. இதை யார் சொன்னாங்க அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே ஒரு இடத்துல கரூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை வச்சு தான் இவரும் சொல்றாரு. ஏன்னா இவ்வளோ நாள் பேசாமல் இன்னைக்கு ஒரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்மன் போனதுக்கு அப்புறமா இது ஒரு பேசுறது அப்படின்றது கண்டிப்பாக பேசுபொருளா மாறி இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு ரியாக்ஷன், ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து சிபிஐ பார்த்து பயப்படுறாரு, போக மாட்டேன்றாருன்னு நியூஸ் வந்துச்சு. அப்புறம் என்னமோ இன்னைக்கு நான் வந்து 17ஆம் தேதி டைம் வாங்கியிருக்கேன், நான் போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாராம். என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக அவங்க போயிட்டாங்க அப்படின்னாலே அன்னைக்குங்க
மழை வந்துடும், போக மாட்டாருன்றது அவங்க கட்சியில் யாருமே போக மாட்டாங்க. சிபிஐ பார்த்தாலே இவங்களுக்கு டவுசர் நனைஞ்சிரும், அது எல்லாருக்கும் தெரியும். அதனால் நம்ம அதை பற்றி பேச வேணாம். இப்போதைக்கு விஜய் அவர்களுடைய நேர்காணல் அப்படின்றது அடுத்தடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்குள்ளேயே நேர்காணல் அப்படின்றத முடிச்சுட்டு வேட்பாளர் பட்டியல் இறுதியாக வரப்போகுது அப்படின்றத சொல்லிடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை ரொம்பவே முக்கியமான விஷயமா. அடுத்து திருச்சியில் விஜய் அவர்களுடைய 3வது மாநில மாநாடு பேச்சு அடிபட்டு இருக்கு. ஏற்கனவே அதை நான் சொன்னது தான். அதை விட முக்கியமாக இப்போ விஜய் வந்து என்டிஏல சேர்றதுக்கும் இன்னைக்கு பவன் கல்யாணம் வச்சு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து விஜய் வந்து என்டிஏல சேர்ந்துருவாரு, நாங்கள் 40 சீட்டு தரோம், 65 சீட்டு தரோம், முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதவி தரோம், முதலமைச்சராக எடப்பாடி இருந்துட்டு போட்டோம், துணை முதலமைச்சராக வந்து விஜய் அவர்கள் வரட்டும், ஏன்னா எப்படி நாங்கள் தான் கொஞ்சம் நாளையில் எடப்பாடி அவர்களை எம்பி ஆக்கி நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிடுவோம்ல, அப்புறம் விஜய் தான முதலமைச்சர் அப்படின்ற மாதிரிலாம் காமெடி பண்ணிட்டு இருந்தா கூட ஒத்த வார்த்தையில் விஜய் அவர்கள் நோன்னு சொல்லிட்டாரு. இதுதான் நிறையா நம்மளோட கமெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். அண்ணன் வந்து என்டிஏலுக்கெல்லாம் போல, எங்கேயும் போல, டிவிக்கே அப்படின்ற ஒற்றை கட்சியை நம்பி தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பயணிச்சுட்டு இருக்கு. இதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் அடுத்தடுத்த அந்த ஒரு வேட்பாளர் பட்டியல் அப்படின்னு இன்னைக்கு விஜய் அவர்கள் இறுதியாக அறிவிச்சதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஒரு விருப்பத்தையும் உங்களோட தொகுதிக்கான வேட்பாளர் யார் அப்படின்னு உங்களுக்கு முதல் தெரிஞ்சிடுச்சுன்னா நம்மளோட கமெண்ட்லேயே போட்டுருங்க. மறக்காமல் பொதுமக்களிடையே விசில் சின்னத்துக்கு ஓட்டு கேட்டுருங்க. ரொம்ப முக்கியமான விஷயமா டிவிகேவோட கிட்டு பார்த்தீங்கன்னா அமேசான்லே இல்லையா, கடல்லே இல்லை அப்படின்ட்டாங்க. நம்ம சேனல்லையும் வந்து உங்களுக்கு நான் வந்து டேக்கில் பின் பண்ணியிருக்கேன். அந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா டிவிகே சம்மந்தப்பட்ட டிஷர்ட்டு, கொடி இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் அவங்களா தர்றது தான் நம்ம போட்டிருக்கோம். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ மாநாடு வரப்போது எல்லோரும் ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸு போடணும்னு ஆசைப்படுவீங்க. வேணுன்றவங்க போய் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.